வணக்கண்ணா. உங்கள் பேர் என்ன பேருண்ணா? லிங்கசாமி. இது இருக்கிற இடம் எந்த ஊர்ண்ணா? இது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டம் வடமலைக்குறிச்சி பக்கத்தில். சரி, இப்போ நீங்கள் என்னென்ன போட்டிருக்கீங்க இங்கே? இது வந்து தூயமல்லி நாற்று பாய் வந்து இப்போ 4-5 நாள் ஆகுது. சரி, இதுக்கு அடி உரமாக என்னென்ன போடுறீங்க? அடி உரம் இந்த தடவை வந்து போன தடவை நாங்கள் வந்து கடலை புண்ணாக்கு போட்டோம். இந்த தடவை வந்து அகத்தி குலையை வெட்டி இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து அகத்தியெல்லாம் வெட்டி ஒரு தடவை தொளி அடித்து ஒரு 5 நாள் அழுக போட்டு மறுபடியும் ஒரு தடவை தொளி அடித்து அதுக்கப்புறம் இப்போ நாற்று பாயிடுறோம். இது 5 நாள்லேயே எங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது. சரி, ஏன் நடுவில் கேப்பு மாதிரி விட்டுருக்கீங்க? அது வந்து நம்ம நெல் விதைக்கும் போது இவ்வளோ இடத்துலையும் உள்ள கூடி விதைச்சோம்னா நம்ம கால் தடத்தில் நெல் பதிஞ்சிச்சுன்னா அது அந்த ஈரத்தில் முளைக்காது. அதனால் இப்போ இந்த வார்கால் மாதிரி நம்ம எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வார்காலில் போய் பாதி தூரம், அந்த வார்காலில் ஒரு பாதி தூரம், அப்படி விதைச்சோம்னா நம்ம கால் தடத்தில் நெல் விழுவாது. அதனால் அந்த பள்ளத்தில் நெல் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சில இது முளைக்காது, முளைக்கிறதுக்கு லேட் ஆகும் தண்ணி கட்டுச்சுன்னா. அந்த காரணத்தினால இது நீர் பாசனம்னா எங்களுக்கு கம்மா இருக்குது. கம்மாயில் மழை பெஞ்சா கம்மாய் தண்ணி வந்துடும். இது நமக்கு குளப்பு வாய்க்கால் தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா பம்பு தண்ணி தான் பாய்ச்சிக்கிறோம். இது விற்பனைக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரிய பெரிய மில்லுக்கெலாம் நாங்கள் கொடுக்குறது கிடையாது. நம்ம இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் போடுவோம் தூயமல்லி. அதாவது ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு ஒற்றை நாற்று நடவு முறை தான். ஒற்றை நாற்று நடவு முறை தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை நாங்கள் இயற்கையாக தான் பண்ணோம். இதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாற்று வளர்கிறதுக்காக கடலை புண்ணாக்கு கொஞ்சம் கொடுப்போம், ஒரு 5 கிலோ கரைச்சி தண்ணி விடும்போது அது கூட சேர்த்து விட்டுருவோம். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு உதிரி புண்ணாக்கை வாங்கி தூவி விட்டுருவோம். ரெண்டாவது வந்து நம்ம மீனமிலம் ஸ்ப்ரே பண்ணிடுவோம். அடுத்து மூணாவது வந்து நாங்கள் வந்து இது என்னது நம்ம ஈயம் தயார் பண்ணி வச்சுருக்கோம். ஈயம் தயார் பண்ணி வச்சுருக்கோம், அது கொடுப்போம். அதுக்கடுத்து பூச்சி தாக்குதல் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இஞ்சி பூண்டு மிளகாய் இதெல்லாம் உரலில் அரைச்சி நச்சு அதை ஒரு 2 நாளைக்கு ஊற போட்டு அதை ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தோம்னா எங்களுக்கு ஓரளவுக்கு பூச்சி கட்டுப்பாடு இருக்குது. ஃபுல்லாகவே இயற்கை முறையில் தான் பண்ணுறோம், கெமிக்கல் எதுவும் ஃபுல்லாக இயற்கை தான். தூயமல்லி ஃபுல்லாமே இயற்கை தான். அறுவடை பார்த்திங்கன்னா நாங்கள் அறுத்து அங்கே காய போட்டு 2 நாளைக்கு இங்கே களத்துலேயே காய போட்டு நாங்கள் ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸ்டோர் பண்ணி ஒரு 3 மாதம் வீட்டில் ஸ்டோர் பண்ணி 4-5 மாதம் வீட்டில் ஸ்டோர் பண்ணி நாங்களாக மில்லில் அவிச்சு அரிசியாக தான் நாங்கள் விற்கிறோம். அப்படியா? சரி. 1 கிலோ அரிசி 75 ரூபா 80 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இப்போ எங்களுக்கு அரிசி கேட்குறாங்க, அரிசி எங்கிட்ட இல்லை. அப்படியா? வரவேற்பு இருக்குது, மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குது. இந்த அங்கே பார்த்தீங்கன்னா காய்கறி போட்டிருந்தோம். அதாவது இப்போ தான் முறையாக ஆர்கானிக்கில் காய்கறிலாம் போட்டு கொடுக்குறோம். கொடுக்குறது பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டோம். அதாவது வெண்டைக்காய் எல்லாத்துலேயும் கொஞ்சம், வெண்டைக்காய் கொஞ்சம், புடலங்காய் கொஞ்சம், பாவக்காய் கொஞ்சம். எங்களுக்கு வந்து சேல்ஸுக்கு ஆள் இருக்காங்க. பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ராஜ்குமார்னு அவர் கடை வச்சுருக்காரு. அவர் தெரிஞ்ச சர்க்கிளில் கரெக்டாக ஆர்கானிக்குன்றோம், அவங்க நம்பிக்கையாக வாங்கிட்டு போகிறாங்க. விலை வந்து எங்களுக்கு ஆர்கானிக்கில் கட்டுப்படியாக ஆகுது. சரி, இந்த இது எதுக்கு நான் கட்டியிருக்கீங்க? இது வந்து எங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கம்மா இருக்குது. கம்மா இருக்குன்னா நைட்டு இரவு நேரங்களில் இந்த காட்டு வாத்துன்னு சொல்லுவாங்க, சிறவி அப்படின்வாங்க. அது வந்து அந்த வளர்த்துருக்கு பார்த்தீங்களா, உள்ளே வந்து அது தண்ணி கட்டிடணும் அப்படின்னா நம்ம நாற்று இன்னைக்கு பாவுறோம் அப்படின்னா நாளைக்கு தான் தண்ணி வெடிச்சு விடுவோம். நைட்லாம் தண்ணி இருக்கும். அதனால மழை பெஞ்சாலும் நம்ம தண்ணியை கட்டிட்டு போயிடுவோம். எதுக்கு அப்படின்னா மழை பெய்யும் போது இந்த நெல் மேலே வெள்ளை குருத்தா இருக்கும்போது நெல் மேலே மழை துளி பட்டுச்சுன்னா நெல் அப்படியே பிரட்டிடும், அது முளைக்காமல் போயிடும். அதனால் இப்போ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல இரவு நேரங்களில் வந்து சிறவி உழப்பிட்டு போயிடும். அப்படி உழப்பக்கூடாது அப்படின்றக்காக அந்த ஃபிலிமு கேரிப்பை இதெல்லாம் கட்டி விட்டுருவோம். அப்படி இருந்தும் உழப்பிருக்கு. இப்போ தூயமல்லி நடக்கூடிய இடம் மட்டும் ஒரு 9 சென்ட் வருதுன்னா எங்களுக்கு ஒரு 15 மூடை வரைக்கும் போன தடவை வந்துச்சு. அது வந்து போதுமான அளவுக்கு தான் மிச்சம். அதாவது இப்போ இந்த நாங்கள் அரிசியாக விற்கிறதுனால எங்களுக்கு கட்டுப்படி ஆகுது. நீங்கள் வேறு எதுவும் சாகுபடி பண்ணுறீங்களா? நெல் தான் பண்ணுறோம். நெல் இப்போதைக்கு அந்த இதில் காய்கறிகள் பூ இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். கொஞ்சம் அதாவது டெஸ்ட்டுக்காக போட்டது எங்களுக்கு அது கை கொடுக்குது. சரி, இப்போ பெரிய லெவலில் கை கொடுக்குது. புதுசாக யாரும் இப்போ நெல் நடவு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எதுவும் நீங்கள் எது சொல்ல வரும்? ஆர்கானிக்காக பண்ணுறதா இருந்தால் முன்னக்கூட்டியே நம்ம அதாவது மீனம்லாம் ஈயம் இதெல்லாம் பூச்சி விரட்டி எல்லாமே முன்னக்கூட்டியே ரெடி பண்ணி வைக்கணும். இப்போ நம்ம உரம் போடுறோம் அப்படின்னா பூச்சி மருந்து கடையில் போய் டக்குன்னு யூரியா காம்ப்ளெக்ஸ் அப்படி இப்படின்னு தூக்கிட்டு வந்துடலாம், உடனே கிடச்சிரும். நாளைக்கே நம்ம பயிர் போட்டுக்கலாம். ஆனால் இயற்கையில் வந்து அப்படி கிடைக்காது. நம்ம முன்னாடியே 1 மாதத்துக்கு முன்னாடியே எல்லாமே தயார் பண்ணி வச்சுருந்தா தான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு பண்ண முடியும். சரி, இயற்கையில் வந்து உடனே பண்ணணும்னா ஒரே நாள்லேயே தயாராகணும்னா அவன் அமிர்த கரைசல் ஒரே நாளே தயாராகிடும்.
அதனால் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணி நாளைக்கு கொடுத்துடலாம். இதில் இப்போ நீங்கள் கடலை புண்ணாக்கு அதெல்லாம் போட்டுதான் சொன்னீங்களா, அதுக்கு அளவு எதுவும் இருக்குதா? ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 கிலோ வாங்கினோம்னா ஊற வச்சு தண்ணி வழியாகவே கரைச்சி விட்டு தண்ணி வழியாக கரைச்சி சரி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல் நட்டதுக்கப்புறம் உரமாக கொடுக்குறது வந்து கடலை புண்ணாக்கு ஒரு 15 கிலோ வாங்குவோம். சரி. ஆமணக்கு புண்ணாக்கு வாங்குவோம். அது வந்து எங்களுக்கு இதுலேயே கடலை புண்ணாக்கு ஆமணக்கு புண்ணாக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அளவு இப்போ யூரியாவில் எடுத்திங்கன்னா 46%, இதில் வந்து ஒரு 15, 10 அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நிறைய மக்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. அதாவது யூரியா வந்து உடனே வேலை செய்யும், இந்த கடலை புண்ணாக்கு வந்து கொஞ்சம் மெதுவாக வேலை செய்யும். இவங்க நிறைய பேர் லாபத்துக்காக உடனே வளரணும் அப்படின்றதுக்காக நிறைய பண்ணுறாங்க. மாதிரி பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, மக்கள் விழிப்புணர்வு வந்திருக்காங்க, இயற்கைக்கு வரலாம். ஆமாம், வாங்குறதுக்கு ஆள் புரிதல் கொண்டு வந்துட்டோம்னா வாங்குறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க. இப்போ இந்த அகத்தி நீங்கள் போட்டிருக்கிறது இதில் அந்த கடலை புண்ணாக்குக்காக தானே? அடி உரம் அகத்திக்காக அகத்தி வந்து அடி உரமாக கொடுத்துருக்கோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், 5 நாளில் வந்து எங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது. இந்த அகத்தி போட்டு 5 நாள் ஆயிருக்குது. ஆமாம், 5-6 நாள் ஆகுது. சரி, நல்ல வளர்ச்சி. எங்களுக்கு போன வருஷத்துக்கு இந்த வருஷம் இந்த அகத்திக்குள்ளே வெட்டி ஒரு வாரம் அழுக போட்டு மறுபடியும் தொழி அடித்ததுனால அந்த அடி உரம் எங்களுக்கு நல்லா இருக்குது. இதுக்கு இந்த தடவை எங்களுக்கு கடலை புண்ணாக்க கொடுக்க வேண்டாம், அந்தளவுக்கு இதுக்கு வளர்ச்சி இருக்குது. சரி சரி, நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பள்ளியூர் விவசாயம் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.